ஒரு வழியாக கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போக போகிறேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இனிமேல் கோயம்புத்தூர் வர வேலை இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு லாங் டைம் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மறுபடியும் வீட்டுக்கு வந்ததில் அவ்வளோ ஒரு ஹாப்பி. வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பொண்ணையும் போயிட்டு கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வந்து விட சொன்னேன். கூப்பிட்டுட்டு வந்து விட்டுட்டாங்க. இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த விளாக் தான். ஸோ அன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா தோசையும் வேர்க்கடலை சட்னியும் பண்ணியிருந்தேன். நைட்டு வச்ச சாம்பார் இருந்தது. அப்படியே அதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரெஸ் வாஷ், வீடு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஒர்க்காக தான் போயிட்டு இருந்தது. ஊருக்கு வந்தவொடனே நான் செய்யணும்னு நினச்ச மொதல் வேலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கொழுக்கட்டை செய்கிறது தான். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து சாமி கும்பிடலையா அப்படின்றத தாண்டி விநாயகர் சதுர்த்திக்கு எல்லார் வீட்லேயும் கொழுக்கட்டை செஞ்சுருப்பாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தனியாக இருந்தாங்க. அவங்க வந்து கொழுக்கட்டை சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து கொழுக்கட்டை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கொழுக்கட்டை வந்து ஒரு பெரிய மேட்ரா அப்படின்னு சொல்லி கேட்டால் அப்படி கிடையாது. பட் அன்றைக்கி டேஸில் வந்து எல்லோரும் வந்து செஞ்சு சாப்பிட்ருப்பாங்க இல்லையா, நம்ம வந்து விட்டுட்டு ஊருக்கு போயிட்டோமே அப்படின்னு சொல்லி தோண்டிகிட்டே இருந்தது. பொண்ணு அம்மா வீட்டில் சாப்பிட்டுட்ருப்பா. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு போனோடனே மொதல் வேலை கொழுக்கட்டை தான் செய்யணும்னு நினச்சேன். ஸோ என் பசங்களை எப்படி வந்து நான் பார்க்குறேன்னா அதே மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் எனக்கு. ஸோ நம்மளுக்கு கிடைச்ச விஷயம்லாம் வந்து குழந்தைங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. அது இல்லாமல் நம்ம இதெல்லாம் நம்ம குழந்தைக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம்ல. அந்த மாதிரி தான் என் ஹஸ்பண்டும் எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து சாப்பிட வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வந்தது. சூப்பராக வந்திருந்தது கொழுக்கட்டை.